குலத்தொழிலை ஆதரித்தாரா ஈவே ராமசாமி என இந்த காணொளியில் பார்ப்போம். ரவிக்குமாரின் அடுக்கடுக்கான பொய்கள். கீழ் வெண்மணி நடந்தது என்ன என்கிற தலைப்பில் பெரியார் முழக்கம். செப்டம்பர் 2023 இதழில் வந்த கொளத்தூர் மணி எழுதிய ஒரு கட்டுரை. கீற்று இணையதளத்தில் வாசிக்க கிடைத்தது. நாம் வாசித்தது பூவிழியன் எழுதிய கேபிஎஸ் மணி ஒரு போராளியின் வரலாறு என்ற நூலில். இந்த தொழிலெல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்கள் செய்யக்கூடாதுன்னா அப்புறம் யார் தான் செய்யறது என பெரியார் கேட்டார். அதற்கு பதில் சொல்ல விரும்பாத கேபிஎஸ் மணி அன்றைய தினத்தில் இருந்து பெரியாரின் உறவையும் அவரது கொள்கைகளையும் விட்டு விலகினார் என தானே விலகிக் கொண்டதாக கூறுகிறது. ஆனால் தலித் ஏட்டில் வெளியான நேர்காணலில் இளையபெருமாள் தன்னை எதிர்த்து பேசியது பிடிக்காமல் அவரை பெரியார் கட்சியை விட்டு நீக்கி விட்டார் என்கிறது. கேபிஎஸ் மணியின் வாழ்க்கை வரலாற்று நூல் கூறுவது போல திராவிடர் கழகத்தை விட்டு ஏன் பெரியாரது கொள்கைகளையும் விட்டுவிட்டு தானே விலகினார் என்பது உண்மையா? தலித் ஏட்டுக்கான நேர்காணலில் இளையபெருமாள் கூறியிருப்பதைப் போல எதிர்த்து பேசியது பிடிக்காமல் பெரியார் விலக்கி விட்டார் என்பது உண்மையா? அல்லது இரண்டுமே பொய்யா? 1946 நவம்பரில் பெரியார் உரையாற்றி முடித்தவுடன் பறைகளை எரிக்கும் நோக்கத்தில் தோழர்கள் 100 பேர் திடீரென வர. ஏற்பட்ட பரபரப்பை பெரியார் அமைதியாய் இருக்கும்படி வேண்டி. அமைதி ஏற்பட்டவுடன் பறைகள் எரிக்கப்பட்டன. 1946 டிசம்பரில் குடியரசு ஏட்டில் பறைகளை எரித்து எதிர்ப்பினை வெளிப்படுத்த ஊக்குவிக்குமாறும். திராவிடர் கழக தோழர்கள் அந்நிகழ்விற்கு ஒத்துழைப்பையும் ஆதரவையும் தருமாறும் வேண்டி அறிக்கை வெளியிட்ட அதே பெரியார் 1948 இல் உங்கள் சாதி பறை அடிக்காவிட்டால் யார் அடிப்பார்கள் என்று வினவியதாக. இளையபெருமாள் கேபிஎஸ் மணி ஆகியோரின் வரலாற்று நூல்கள் கூறுகின்றன. புதிய வரலாறு படைப்போம் புதிய வரலாறு படைப்போம் என்கிறார்களே. இவ்வாறான புதிய வரலாறுகள் எழுதுவதுதான் புதிய வரலாறு படைப்பதோ என கொளத்தூர் மணி கேட்கிறார். மேற்கண்ட கட்டுரையின் மூலம் அறிய கிடைக்கும் தகவல் என்னவென்றால். தாழ்த்தப்பட்ட மக்களால் செய்யப்படும் தொழிலெல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்கள் செய்யக்கூடாதுன்னா அப்புறம் யார் தான் செய்யறது என பெரியாரே கேட்டிருக்கிறாராம். அது உண்மை கிடையாது என்பதற்காக பறைகளை எரிக்க பெரியார் ஆவன செய்ததாக கூறுகிறார் கொளத்தூர் மணி. பறைகளை எரிக்க சொன்ன நபர் எப்படி தாழ்த்தப்பட்ட மக்களால் செய்யப்படும் தொழிலெல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்கள் செய்யக்கூடாதுன்னா அப்புறம் யார் தான் செய்யறது என எப்படி கேட்டிருப்பார் என கேட்கிறார் கொளத்தூர் மணி. நியாயமான கேள்விதான். ஆனால் சம்பந்தப்பட்ட நபர் சொல்வதை ஏற்பதா அல்லது மூன்றாம் நபர் சொல்வதை ஏற்பதா? சம்பந்தப்பட்ட நபரே சொன்னதை ஏற்பது தானே அறிவு நாணயம். இவர்கள் பார்வையிலேயே கூட கேட்டு பார்ப்போம். இதில் யார் சொல்வது உண்மை என எப்படி அறிவது? பொதுவாக சர்ச்சையாக கருதக்கூடிய ஒன்றை இவர் பேசி இருப்பாரா மாட்டாரா என இருவிதமான கேள்வி எழும்போது. எதன் பக்கம் சாய்வது யார் சொல்வதை நம்புவது? சம்பந்தப்பட்ட நபர் ஏற்கனவே பேசியவற்றின் யோக்கியதை தன்மையை கண்டு நாம் ஒரு முடிவுக்கு வர முடியும். அவ்விதமாக பரிசீலித்து தாழ்த்தப்பட்ட மக்களால் செய்யப்படும் தொழில் எல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்கள் செய்யக்கூடாதுன்னா அப்புறம் யார் தான் செய்யறது என ஈவே ராமசாமி சொல்லி இருப்பாரா அல்லது மாட்டாரா என முடிவுக்கு வரலாம். எதையும் ஆராயாமல் சொல்லிவிட முடியாது. சொந்த புத்தி வேண்டாம். ஈவே ராமசாமி புத்தி போதும் என சொல்லக்கூடிய விசுவாசிகளும். சொந்த மனசாட்சியை மூட்டை கட்டி வைத்துவிட்டு திராவிடர் கழகத்தில் சேர்ந்தவர்களும் வைக்கிற வாதத்தை நாமெப்படி நம்புவது? சொந்த மனசாட்சியை மூட்டை கட்டி வைக்க விரும்பாததால் தானே கேபிஎஸ் மணி திராவிடர் கழகத்தை விட்டு வெளியேறி உள்ளார். ஈவே ராமசாமி மீது இந்த தொழிலெல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்கள் செய்யக்கூடாதுன்னா அப்புறம் யார் தான் செய்யறது என சொன்னார் என பலத்த குற்றச்சாட்டு வைக்கிற கேபிஎஸ் மணியை பற்றி தெரிந்து கொள்ள முனைந்தபோது. மிக பெரிய போராளியாக வாழ்ந்து மறைந்திருக்கிறார் என அறிய முடிகிறது. அவர் குறித்த சிறு தகவலை பதிவு செய்வது அந்த போராளிக்கு நாம் செய்யும் மிக பெரிய அஞ்சலியாகும்.
பட்டியல் சாதியினர் பிணத்தை எடுத்துச் செல்லும் போது யாரேனும் வழிமறித்தால். பிணத்தை அதே இடத்தில் எரிப்பேன் என கேபிஎஸ் மணி சொன்னதால். எடமணலில் தடுத்தவர்களே பிணத்தை புதைக்க வழிவிட்டிருக்கின்றனர். செத்துப்போன மாட்டை அப்புறப்படுத்த கூப்பிட்டால். கூலியாக அந்த மாட்டின் இணை மாட்டை கேட்க வேண்டும் எனவும். சாவுக்கு குழிவெட்ட கூப்பிட்டால் நிலம் தர வேண்டும் எனவும். கேபிஎஸ் மணி பேசினார். இதனால் பொருளாதார இழப்பு ஏற்படும் என்பதால். ஆதிக்க சாதியினர் ஒடுக்கப்பட்டோரை செத்துப்போன மாட்டை தூக்கவும். சாவுக்கு குழி வெட்டவும் கூப்பிடும் வழக்கம் நின்று போனது. புல்லட் வண்டியில் மீசை முறுக்கியவாறு கிராமங்களில் நுழையும் கேபிஎஸ் மணி. அன்றாடும் அடி உதைபடுவோருக்கு அரசும் போலீசும் உதவாது. அடி மட்டுமே உதவும். எனவே திருப்பி அடி. அப்போதுதான் அடிப்பவன் நிறுத்துவான் என்பாராம். அவரது இந்த அறிவுரை யாலே சவுக்கடிச் சத்தமும். சாட்டையடிச் சத்தமும் தஞ்சை வட்டாரத்தில் அற்றுப்போனது. என்கிறார்கள் அவரை அறிந்தவர்கள். இத்தகைய போராளி ஈ.வே. ராமசாமியைப் பற்றி. அவர் சொல்லாதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை என்பதால். ஈ.வே. ராமசாமி மீதான் குற்றச்சாட்டை ஏற்க வேண்டி தான் உள்ளது. அதனால் மட்டுமினரி ஈ.வே. ராமசாமியின் ஒடுக்கப்பட்ட சமூகம் குறித்து. பிற சமயங்களில் பேசியதை கணக்கிலெடுக்க வேண்டியும் உள்ளது. மேலும் கொளத்தூர் மணி அதே பெரியார் முழக்கத்தில். செப்டம்பர் 2023 இதழில் நேர்காணலா. நேர்மையற்ற காணலா. பெரியார் மீதான விமர்சனங்களுக்கு மறுப்பு. 3 என்கிற தலைப்பில் வந்த கட்டுரையில் இன்னும் தெளிவாக. விரிவாக எழுதப்பட்டுள்ளது. பூவிழியன் என்பவரால் எழுதப்பட்டு 2005ஆம் ஆண்டு வெளியிட்ட. கேபிஎஸ் மணி ஒரு போராளியின் வரலாறு என்றொரு நூல். இளைய பெருமாள் அவர்களுடன் இணைந்து பணியாற்றிய கேபிஎஸ் மணி என்பவரின் வாழ்க்கை வரலாற்றைக் கூறும் நூல் அது. அந்நூலின் 110, 111 ஆகிய பக்கங்களில் உள்ள செய்தி ஒன்றினை காண்போம். இராணுவத்திலிருந்து 1946 இல் திரும்பிய பிறகு. விடுதலை பத்திரிகையை கையில் எடுத்துக்கொண்டு. நான் இந்த கட்சியை இங்கு ஆரம்பிக்கப் போகிறேன் என கேபிஎஸ் மணி அலைந்துள்ளார். தந்தையை ஒரு நாள் நள்ளிரவில் எழுப்பி இதனை கூறியும் இருக்கிறார். தீண்டாமை ஒழிப்பு சாதி ஒழிப்பு பற்றி பெரியார் விடுதலை பத்திரிகையில் எழுதியதாலும். இவைகளைப் பற்றி கிராமங்கள் தோறும் பிரச்சாரம் செய்து வருகின்றார் என கேள்விப்பட்டதன் வாயிலாகவும். இவரின் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டவராக 2 வருடங்கள் இருந்தார் கே. பி. எஸ். மணி. அப்பொழுது பெரியார் சிதம்பரத்தில் திராவிடர் கழக கூட்டம் ஒன்றில் கலந்து கொள்ள வரும்போது. அதில் கேபிஎஸ் மணி கலந்து கொண்டார். கூட்டம் நிறைவு பெற்றபின் கே. பி.எஸ். மணி ஒரு வேண்டுகோளை பெரியாரிடம் கூறினார். அதாவது தாங்கள் தீண்டாமை மற்றும் சாதி ஒழிப்பிற்காக மிக கடுமையான முறையில் பாடுபட்டு வருகிறீர்கள். அதனால் தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டுமே செய்கின்ற பிணம் புதைத்தல். பறை அடித்தல் பிணக்குழி வெட்டுதல் இறந்த மாடுகளை தூக்குதல் போன்ற வேலைகளை இனி செய்யக்கூடாது. அவரவர் வகுப்பில் உள்ளவர்களே அவர்களுக்கான இவ்வேலையை செய்து கொள்ள வேண்டும் என. விடுதலையில் ஒரு நாள் தலையங்கம் எழுதுங்கள் என்று கேட்டார். உடனே பெரியார் மணி என் கட்சியையும் என் பத்திரிகையையும் ஒரே அடியாக கெடுக்கிறதா நீ முடிவு பண்ணிட்டியா. இந்த தொழில் எல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்கள் செய்யக்கூடாதுன்னா. அப்புறம் யார் தான் செய்யுறது என கேட்டார். இதற்கு பதில் கூற விரும்பாத கேபிஎஸ் மணி அன்றைய தினத்தில் இருந்து பெரியாரின் உறவையும். அவரின் கொள்கைகளையும் விட்டு விலகினார். கேபிஎஸ் மணி 1946 இல் இராணுவத்தில் இருந்து திரும்பிய பின்னர் திராவிடர் கழகத்தில் இணைந்தார். 2 ஆண்டுகள் இருந்தார். பெரியார் பறை ஒழிப்பை ஏற்கவில்லை. அதனால் திராவிடர் கழகத்திலிருந்து விலகினார். இதுவே அவரது வாழ்க்கை வரலாற்று நூல் சொல்லும் செய்திகளின் சாரம். இவற்றின் உண்மை தன்மையை ஆராய்வோம். 1947 முதல் 1948 முடிய பெரியார் 2 முறை மட்டுமே சிதம்பரம் வந்துள்ளார். முதல் முறை 1947 மார்ச் 8ஆம் நாள். 2 ஆண்டுகள் திராவிடர் கழகத்தில் இருந்துள்ளார் கேபிஎஸ் மணி. எனவே சந்திப்பும் விவாதமும் நடந்தது அந்த நாளில் இருக்க முடியாது. என ஈ.வே. ராமசாமி கூறி இருக்க முடியாது என சில சான்றுகளை தருகிறார்.
சிதம்பரத்திற்கு வந்தாரா வரவில்லையா. கேபிஎஸ் சை சந்தித்தாரா சந்திக்கவில்லையா. என்றெல்லாம் பார்ப்பதைவிட பேசி இருப்பாரா இல்லையா என அவரின் பிற பேச்சுக்களை வைத்து ஒரு முடிவுக்கு சுலபமாக வர முடியும். தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டுமே செய்கின்ற பிணம் புதைத்தல். பறை அடித்தல் பிணக்குழி வெட்டுதல். இறந்த மாடுகளை தூக்குதல் போன்ற வேலைகளை இனி செய்யக்கூடாது. அவரவர் வகுப்பில் உள்ளவர்களே அவர்களுக்கான இவ்வேலையை செய்து கொள்ள வேண்டும். என்கிற கேபிஎஸ் மணியின் சிந்தனை. யோசனையை ஏற்க ஈவே ராமசாமிக்கு ஏன் கசந்துள்ளது. அந்தந்த வகுப்பார் வீட்டு பிணங்களை. அதற்கான குழிகளை அவரவர் வீட்டு மாடுகளை தானே புதைக்கச் சொன்னார். இதிலென்ன பிழை இருக்க முடியும். இதனை பிரசுரிக்க ஏன் ஈவே ராமசாமி பயந்தார். மணி என் கட்சியையும் என் பத்திரிகையையும் ஒரே அடியாக கெடுக்கிறதா நீ முடிவு பண்ணிட்டியா. என ஈவே ராமசாமி கேட்டாராம். இந்திய அரசியல் சட்டத்தையே எரித்ததாக பெருமை பேசியவருக்கு. இதை சொல்வதில் என்ன சிக்கல் இருக்க முடியும். கட்சி பத்திரிகை தான் முக்கியமாய் இருந்துள்ளது. பொதுவாக ஈவே ராமசாமியின் பேச்சு யோக்கியதை எத்தகையது. எதையுமே இரண்டாக பேசுவதில் வல்லவர். அதிலிருந்து ஒன்றை தூக்கிக் கொண்டு வந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்காக எப்படியெல்லாம் பேசினார் என ஊஸ்கொட்டுவார்கள். ஆனால் அது இரட்டை வேடக்காரியம் இல்லையா. உதாரணத்திற்கு தேவதாசி முறை. விபச்சார விஷயத்தை எடுத்துக் கொள்வோம். தேவதாசி முறை விபச்சாரத்தை எதிர்த்து 1930 இல் என்ன பேசினார். எப்படி களமாடினார். அதுவே 1970 இல் விபச்சாரத்தை எவ்வளவு கேவலமாக புத்தி கெட்டு போய் ஆதரித்தார். இரண்டு யோக்கியதையில் எந்த யோக்கியதையை ஈவே ராமசாமியின் யோக்கியதை எனச் சொல்வது. பாராட்டுகிறோம் குச்சுக்காரி கள் தொல்லை ஒழிப்பு. என்கிற தலைப்பில் ஈவே ராமசாமி எழுதியது. ஈரோட்டில் குச்சுக்காரிகள் தொல்லை என்பதாகவும். விபசாரிகள் தொல்லை என்றும் தலையங்கங்கள் கொண்ட 2 வியாசங்கள். குடி அரசி இல் உபதலையங்கங்களாக எழுதி அதைக் குறித்து போலீசாரும். முனிசிபாலிட்டியாரும் முயற்சியெடுத்து. விபசார ஒழிப்பு சட்டத்தை ஈரோட்டிற்கு அமுலில் வரும்படி செய்ய வேண்டுமென்று வேண்டி கொண்ட விஷயம் நேயர்களுக்கு தெரியுமென்றே நினைக்கிறோம். அந்தப்படியே ஈரோடு முனிசிபல் கவுன்சிலில் கவுன்சிலர் தோழர் கேசவலால் அவர்களால் ஒரு தீர்மானம் கொண்டுவரப்பட்டு. தோழர் ஈ.எஸ். கோவிந்தசாமி நாயுடு அவர்களால் ஆமோதிக்கப்பட்டு. மற்ற எல்லா கவுன்சிலர்களாலும் ஏகமனதாய் ஆமோதிக்கப்பட்டு. சேர்மென் அவர்களுடைய பலமான குறிப்பின் மேல் கவர்ன்மெண்டுக்கு அனுப்பப்பட்டதில். கவர்ன்மெண்டார் அதை ஏற்று ஈரோட்டிலும். கோயமுத்தூரிலும் இந்தச் சட்டம் அமுலுக்கு வரும்படி ஏற்பாடு செய்யப்பட்டு. அடுத்த மாதம் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் அமுலுக்கு வர விளம்பரம் செய்யப்பட்டாய் விட்ட விபரம் நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது விஷயமாய் ஈரோடு முனிசிபல் கவுன்சிலர்களையும். பிரத்தியேகமாய் தோழர் கேசவலாலையும். சேர்மென் அவர்களையும் பாராட்டுவதுடன் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றியறிதலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். அன்றியும் போலீஸ் அதிகாரிகள் இதற்கு அனுகூலமாய் இருந்து வந்ததற்காக அவர்களையும். கவர்ன்மெண்டாரையும் பாராட்டுகிறோம். குடி அரசு செப்டம்பர் 17 1933. விபச்சாரத்தை ஒழித்ததற்கு அரசாங்கத்திற்கு நன்றி தெரிவித்த அதே ஈவே ராமசாமி. 1970 இல் விபச்சாரத்தை சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்க. அதே அரசாங்கத்திடம் சொல்லவில்லையா. இரண்டாக ஈவே ராமசாமி எந்த விஷயத்தில் தான் பேசவில்லை. ஈவே ராமசாமி சொன்னது. விபச்சாரம் என்பது 2 விதம். முதலாவது பணத்துக்காக விலைமாதாவது. மற்றொன்று காதலுக்காக மற்றவர் மீது ஆசைப்படுவது. காதலுக்காக ஆசைப்படுவதை நமது நாட்டில் அனுமதிப்பது இல்லை. காசுக்காக நடத்துவதை அனுமதிக்கலாம் என்றே நான் நினைக்கிறேன். அதனால் இளைஞர் கெட்டுப் போவார்கள் என்றால். ஏன் கெட்டுப் போவார்கள். கெட்டுப் போவது என்றால் என்ன. கல்யாணம் ஆனவுடன் தானே திருந்தி விடுவார்கள். 10 நாட்களுக்கு முன்பு மதுரையில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் இதை ரொம்ப ஸ்டிராங்கா நான் பேசினேன். விபச்சாரம் என்பது தப்பல்ல. அதை கட்டுப்படுத்துவதால் தான் திருட்டு. கோளாறு கெடுதி எல்லாம் ஏற்படுகிறது. முன் காலத்தில் போதிய வைத்திய வசதி இல்லாததால் மேக வியாதி என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இப்போது வைத்திய வசதி வளர்ந்து விட்டது.
மனித இயற்கை இன்பத்தை. சந்தோஷத்தில் ஒன்றை அடக்குவது அடிமைத் தன்மைதான் என்பதே எனது கருத்து. தந்தை பெரியார் 95ஆம் ஆண்டு பிறந்த நாள் மலர். 1973 அதாவது 1930களில் விபச்சாரத்தை ஸ்டிராங்காக எதிர்த்த ஈ.வே. ராமசாமி தான் 1970களில் விபச்சாரத்தை ஸ்டிராங்காக ஆதரிக்கிறார். சத்தியமூர்த்தி தேவதாசி முறையை ஆதரித்தது போல். ஈ.வே. ராமசாமியும் விபச்சாரத்தை மானக்கேடாய் ஆதரித்தார் என நாம் சொன்னால். இல்லை இல்லை ஆதரிக்கவே இல்லை என எதிர்த்த கதையை எடுத்து கொண்டு வருவார்கள். அப்படி தான் ஒரு பக்கம் பறையையும் எரிக்க சொல்லிவிட்டு. அவர்களிடமே இந்த தொழிலெல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்கள் செய்யக்கூடாதுன்னா. அப்புறம் யார் தான் செய்யறது என கேட்டுள்ளார். தி. கவினரும் பறையை எரிக்க சொன்ன கதையை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஒருவன் எவ்வளவு முற்போக்கு சிந்தனையாளனாக தன்னை காட்டிக் கொண்டாலும். ஆழ்மனம் அதனிலும் முற்றிலும் மாறுபட்டிருக்கும். இன்றைக்கும் திமுகவிலிருக்கிற வயதான ஈ.வே. ராமசாமியிடம் தொடர்பிலிருந்தவர்கள் கூறக்கூடியதென்ன. பெரியார் முதல் சந்திப்பிலேயே நீ என்ன சாதி எனக் கேட்டார் என்பது தானே. இதற்கு பல உதாரணங்களை சொல்ல முடியும். மிக சமீபத்திய உதாரணம் அமைச்சர் துரைமுருகன். ஆக யாரை பார்த்தாலும் சாதி என்ன என அறிகிற முனைப்பில் இருக்கிற ஈ.வே. ராமசாமியினுடையது ஒரு மேட்டுமைத்தன்மை கொண்டதாக தானே உள்ளது. கண்ணன் என்பவர் அண்ணாதுரையின் சிபாரிசோடு. விடுதலையில் பணியில் சேர்ந்தபோது. அவரிடம் ஈ.வே. ராமசாமி நீ என்ன சாதி எனக் கேட்டதாக கூறப்பட்டுள்ளது. இனி தாழ்த்தப்பட்ட மக்கள் விஷயத்திற்கு வருவோம். ஈ.வே. ராமசாமி சொன்னது திராவிட மக்களுக்கு அவர்களால். தாழ்த்தப்பட்ட மக்களால் ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை. ஆனாலும் நாம் எவ்வளவோ செய்தோம். அப்படி இருந்தும் பிராமணர்கள் தேவலை. சாதி இந்துக்களால்தான் எங்களுக்கு தொல்லை என்று ஆதித்திராவிடர்கள் கூறுகிறார்கள். இது நன்றியற்ற பேச்சு. அவர்கள் படிப்புத் துறையில் முன்னேற வழிகாட்டியவர்கள் நாங்களே. ஆதித்திராவிடர்களின் கோயில் தெரு நுழைவுக்கு முதல் போராடியவர்கள் நாங்கள்தாம். ஆதித்திராவிடர்கள் படித்தவர்களாகவும். உத்தியோகஸ்தர்களாகவும் சட்டசபை உறுப்பினர்களாகவும். மந்திரிகளாகவும் ஆனார்கள் என்றால் பார்ப்பனர்களாலா. இதற்கெல்லாம் அவர்கள் நன்றி செலுத்தவில்லை என்றாலும். நமக்கு விரோதிகளாகவாவது ஆகாமல் இருக்க வேண்டாமா. ஈ.வே. ராமசாமி விடுதலை செப்டம்பர் 21 1956. எங்கள் தெருவிலுள்ள எனக்கு ஊறுவிளைவிக்கக் கூடிய ஆதிக்க சாதியினரை நாம் குற்றம் சொன்னால். ஈ.வே. ராமசாமி என்ன சொல்லுகிறார் பாருங்கள். சாதி இந்துக்களை சொன்னால் ஈ.வே. ராமசாமிக்கு ஏன் கோபம் வருகிறது. ஈ.வே. ராமசாமி சாதி இந்துவா. கும்பிடுறேன் சாமியை ஒழித்து கட்டிவிட்டோம் எனக் கூறிவிட்டு. தான் சொன்னதற்கெல்லாம் ஆமாஞ்சாமி போட வேண்டும் என தானே எதிர்பார்த்தார்கள். அதை செய்யாய மறுத்தால் நன்றியற்ற பேச்சு. இந்த ஆதிக்கத்தன்மை தானே நீங்க செய்யல. நான் இந்த தொழிலை யார் செய்வது என கேட்க வைத்திருக்கும். பிரசித்தி பெற்ற முரசொலியின் 1962ஆம் ஆண்டு பொங்கல் மலர் கேலி சித்திரத்தை ஒரு முறை இப்போது நினைவு கொள்வோம். என்ன கூறப்பட்டு இருந்தது அந்த கேலி சித்திரத்தில். துணிவிலை உயர்ந்தது ஏன் என முரசொலி கேட்கும். அதற்கு ஈ.வே. ராமசாமி புலைச்சி எல்லாம் ஜம்பர் போட ஆரம்பிச்சிட்டா. ஆதனாலேதான். அடுத்து முரசொலி கேட்பது வேலையில்லா திண்டாட்டம் அதிகம் ஏன். இதற்கு ஈ.வே. ராமசாமி பள்ளு பறைவனுங்க படிக்க ஆரம்பிக்கட்டானுங்க அதனாலேதான் என்கிறார். மேலும் அரிசி விலை உயர்ந்தது ஏன் என்கிற கேள்விக்கு. கள் குடிக்கிற பசங்க எல்லாம் சோறு திங்கறானுங்க அதனாலேதான் என்கிறார் ஈ.வே. ராமசாமி. இதை ஒரு கேலி சித்திரமாக கடந்துவிட முடியாது. கேலி சித்திரம் என்பது உண்மையை பேசக்கூடியது தானே. அதனால் தானே அரசியல்வாதிகள் எல்லாம் கேலி சித்திரத்திற்கு சீற்றம் கொள்கிறார்கள். முரசொலியில் வந்த கேலி சித்திரத்தை போன்ற மனவோட்டம் கொண்ட நபர். நீங்க செய்யல நான் இந்த தொழிலை யார் செய்வது என கேட்காமலா இருந்திருப்பார். ஈ.வே. ராமசாமி இன்னொரு முறை கூறியது. இந்த திராவிட நாட்டில் 10 இல் ஒரு பங்கு கூட இல்லாத முஸ்லிம்களின் நிலை எவ்வளவு உயர்ந்துவிட்டது.
அவர்கள் எவருடைய தயவும் வேண்டாத உயர்நிலை அடைந்து விட்டார்கள். அதுபோலவே திராவிட நாட்டில் 6 இல் ஒரு பங்கு கொண்ட தீண்டப்படாத மக்களாயிருந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் நிலை திடீரென்று எவ்வளவு உயர்ந்துவிட்டது தெரியுமா. இந்தியாவை விட்டு பிரிட்டிஷார் விலகிக் கொள்ளும் ஒப்பந்தத்தில் இந்த தீண்டப்படாத மக்கள் என்பவர்களின் விஷயம் ஒரு நிபந்தனை ஆக்கப்பட்டு அதற்கேற்றாற்போல் வேலையும் நடந்து வருகிறது. அவர்கள் இனிமேல் தீண்டப்படாத மக்களும் அல்ல. தாழ்த்தப்பட்ட மக்களும் அல்ல என்கின்ற நிலைமையை அடைந்துவிட்டார்கள். அவர்களுக்கு இனி உத்தியோகங்கள் ஓடி ஓடி வரும். பதவிகள் தேடித் தேடி வந்து கட்டி அணையும். இத்திராவிட நாட்டில் 30 இல் ஒரு பங்கு வீதம் எண்ணிக்கை கொண்ட பார்ப்பனர்கள் நிலையை நீயே பார். அவர்கள் இல்லாத இடம் எது. இந்திய ராஷ்டிரபதி, இந்திய முதல் மந்திரி, திராவிட முதல் மந்திரி மற்றும் என்ன என்ன எல்லாவற்றிலும் பார்ப்பனர்கள். சர்வம் பார்ப்பன மயம். இவர்கள் தவிர கிறிஸ்தவர்களை பார். அவர்கள் திராவிடத்தில் 40 இல் ஒரு பங்கு இருக்கலாம். உள்ளவர்கள் அவர் களுக்கு என்ன குறை என்று யாராவது சொல்ல முடியுமா. பார்ப்பனர்களுக்கு அடுத்தபடியில் நல்ல செல்வாக்குடனும் உயர்தர வாழ்க்கையோடும் இருக்கிறார்கள். மற்றும் இந்த திராவிட நாட்டுக்கு பிழைக்க வந்த யாதும் ஊரே என்கின்ற வடநாட்டு மக்கள் கூட்டத்தின் தன்மையை பார். அவன் உண்டு கழித்தது மீதி தான் உனக்கு மிச்சம் என்கின்ற தன் மையில் இருக்கிறது. இந்த நிலையில் நீ தமிழனா, தெலுங்கனா, கன்னடியனா, மலையாளியா, யாராய் இருந்தாலும் சரி. சென்னை மாகாணத்தவனான திராவிடனான அல்லது தமிழனே ஆன நீ என்ன நிலையில் இருக்கிறாய். நீ மற்றவரிலும் தாழ்நிலையில் இருப்பதற்கு காரணம் என்ன. மார்ச் 8 1947 குடியரசு. சாதியை ஒழிக்க முயல்வதாக கூறும் ஒரு மனிதரிடம் இருந்து இத்தகைய பேச்சு வருமா. ஒடுக்கப்பட்ட மக்கள் உயர்வு பெற்றுவிட்டார்கள். திராவிட தெலுங்கர் கன்னடர்களைக் காட்டிலும் என்கிறார். அதுவும் எப்போது. 1947 இல். உண்மை நிலை அவ்வாறாகவா உள்ளது. மூத்த குடியான தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை ஈ.வே. ராமசாமி தமிழர்கள் என்ற கணக்கிலேயே எடுத்துக் கொள்ளவில்லை. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உத்தியோகங்கள் ஓடி ஓடி வருமாம். பதவிகள் தேடித் தேடி வந்து கட்டி அணைக்குமாம். ஈ.வே. ராமசாமியின் நாயக்க சமூகமும் அவர் குறிப்பிடும் இதர சமூகமும் தான் இழிந்த நிலையில் உள்ளதாம். இப்படி சொல்ல ஈ.வே. ராமசாமிக்கு மனசாட்சி என்பதே இல்லாமல் போயிருக்க வேண்டும். கீழ்வெண்மணியில் கொன்றவன் யார். கொல்லப்பட்டவர்கள் யார். தனி தொகுதிகளை விட்டால் ஒடுக்கப்பட்ட சமூகத்தவருக்கு தொகுதி இல்லையே. இன்றைக்கும் திராவிட மாடல் அரசு ஆளுகிற போதும் ஊராட்சிகளில் தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டும் பணி செய்ய இயலாமல் இருக்கிறார்கள் என்பது தானே யதார்த்த உண்மை. ஈ.வே. ராமசாமி இழிந்த நலிந்த நிலையில் இருப்பதாக சொல்லும் திராவிடன் நிலை அப்படியா உள்ளது. இதை சொன்னால் ஆதிதிராவிடர்களுக்கு மாத்திரமே போலீஸ் வேலை தர வேண்டும் என்று சொன்னவர் ஈ.வே. ராமசாமி என்பார்கள். 1000 சாதி இருக்கிற சமூகத்தில் ஒரே ஒரு சாதிக்கு எந்த அரசாலாவது குறிப்பிட்ட பணியை தர முடியுமா. முடியாத காரியத்தை வெற்று பெருமைக்கு பேசுவதால் என்ன பயன். பொதுவாக கஞ்சத்தனம் இருப்பவனிடம் ஆண்டைத்தனம் இருக்கும். அது ஈ.வே. ராமசாமியிடம் இருந்தது என சொல்லலாம். ஒரு தொழிலாளிக்கு தரும் கூலியை கூட மனம் நிரம்பி தர மாட்டார். கொடுத்ததை சொல்லி காட்டுவார். இது மேட்டுமைத்தன்மை. அதன் வெளிப்பாடு தான் வாங்குகிற கூலிக்குள் வாழ தொழிலாளர்களை கம்யூனிஸ்ட்கள் பழக்கவில்லை என்றார். அதிக கூலி கேட்பதற்கு. ஈ.வே. ராமசாமி தாம் தரும் கூலி பற்றி சொன்னது 1940 இல் கம்மானுக்கு 9 அணா 10 அணா கூலி கொடுத்தேன். கொல்லத்துக்காரனுக்கு ஒரு நாள் சம்பளம் 12 அணா. பெண் பிள்ளைக்கு ஒரு அணாதான் கூலி. இன்னிக்கு 8 ரூபா 10 ரூபா கூலி கேட்கிறாங்க. காரணம் ஜனங்க எண்ணம் படிப்பிலே ஈடுபட்டது. கொஞ்சம் படிச்சவன் மண்வெட்டி கையிலே எடுக்கிறது கௌரவ குறைச்சல்னு நினைக்கிறான். வேலைக்கு ஆள் இல்லை. இன்னொரு பக்கம் படிச்சவனுக்கு வேலையில்லை. வேலையில்லா திண்டாட்டம். காலேஜ் இருந்து என்ன உபயோகம். கலைமகள் பேட்டி. தொகுப்பு தொகுப்பாசிரியர் கீழாம்பூர் கலைஞன் பதிப்பகம். இது ஆண்டைத்தன்மை இல்லையா.
கல்லூரி இருந்தால் படித்துவிட்டு வேலைக்கு போய்விடுவான். கீழ்மட்ட வேலையை யார் பார்ப்பது என்றது. தனக்கு கீழே ஒரு சமூகம் இருக்க வேண்டும் என்கிற மேட்டுமைத்தன்மையின் வெளிப்பாடு தானே அந்த பேச்சு. ஆக ஈவே ராமசாமியிடம் ஏதோ ஒன்று உள்ளே இருந்த வண்ணம் இருந்துள்ளது. அது போராளி கேபிஎஸ் மணிக்கு தெரிந்துள்ளது. வெளியேறினார். மூவலூர் இராமமிர்த்த அம்மையாராகட்டும். போராளி கேபிஎஸ் மணி ஆகட்டும். ஈவே ராமசாமி எழுதியது போல் பேசியது போல் இல்லை என்று சுயத்தை அறிந்து வெளியேறினார்கள். ஒரே ஒரு விஷயத்திற்காக கி. வீரமணியை விட கொளத்தூர் மணி மேல் என பாராட்டத்தான் வேண்டும். இம்மாதிரியான சர்ச்சைக்குரிய ஈவே ராமசாமியின் பெயரை கெடுக்கக்கூடிய விஷயம் எவ்வளவு உண்மையாக இருந்தாலும். கி. வீரமணி பதிலளிக்காமல் கடந்து போய்விடுவதன் மூலம் அவை நீர்த்து போய்விடும் என நம்புவார். அதற்கு பல உதாரணங்களை சொல்ல முடியும். கொளத்தூர் மணியைப் போல் மல்லுக்கட்ட மாட்டார். மல்லுக்கட்டுவதன் மூலம் என்ன நடக்குமென்றால். இதைவிட வேறொரு நல்ல ஆதாரமும் வெளிவரும் வாய்ப்புமுள்ளது. இந்த ஒரு விஷயத்தை கொண்டே நாமே 10 கட்டுரைகள் எழுதுவோம். எமது மூலம் இது சிலரையாவது சென்றடைந்து. மேலும் பலரிடம் பரவும். அதனாலேயே வீண் வம்பை விலைக்கு வாங்குவானேன் என கி. வீரமணி பின்வாங்கி விடுவார். ஈவே ராமசாமி இந்த தொழில் எல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்கள் செய்யக்கூடாதுன்னா. அப்புறம் யார் தான் செய்யுறது என சொல்லி இருப்பாரா இல்லையா என அவரவர்கள் ஈவே ராமசாமியை வாசித்தே உண்மையை கண்டு கொள்ள முடியும். ஆனால் ஒன்று சொந்த புத்தியில் சிந்தித்தால் தான் கண்டு கொள்ள முடியும். ஈவே ராமசாமி புத்தியில் சிந்தித்தால் சப்பைக்கட்டு கட்டதான் மண்டை மூளை வேலை செய்யும்.